फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜவர்சி வச்சு சூப்பரான வடகமும் Amazonல வாங்குன அழகழகான கொலுசு கலெக்ஷன்ஸும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स இன்னுமே நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி உடனே Subscribe பண்ணிருங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. so that நான் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நைலான் ஜவர்சியும் கூடவே மாவு ஜவர்சி ரெண்டுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஜவர்சி யூஸ் பண்ணியுமே இன்றைக்கி நம்ம வடகம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டையுமே முதல் நாள் நைட்டே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. முடிஞ்ச வரை ஒரு 5 மணி நேரமாவது இது ஊறியாகணும். நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிட்றேன். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜவர்சி வந்து 2 ஜவர்சியுமே நல்லாவே ஊறி இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ஊறினது வந்து தெரியல அப்படின்னாலுமே நல்ல டபுள் சைஸாக தான் ஆகியிருக்கு. இதில் சேர்த்துருக்க தண்ணி வந்து கீழே விடக்கூடாது, கீழே ஊற்றிடக்கூடாது. அதனால தான் வந்து அளவாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜவரிசி மாவு ஜவரிசி ஃபுல்லாகவே தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா டபுள் சைஸாக வந்திருக்கு. இந்த ஜவரிசியில் உள்ள தண்ணியை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடலாம். நீங்கள் சேர்க்கும் போதே தண்ணி கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா தண்ணியை வந்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டேன்றனால தண்ணியை வடிகட்டிட்டேன். ஸோ இப்போ 2 ஜவர்சியும் இருக்கட்டும். இப்போ வந்து உங்களுக்கு இதில் கலர் ஃப்ளேவர் இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு அது மாதிரி நீங்கள் எதாவது ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம், இல்லை ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஜவர்சியும் கூட வந்து உப்பு இது 2 மட்டும்தான் வச்சு நல்லா ஒயிட் கலரில் செய்ய போகிறேன். ஸோ ஒயிட்டாக வேணும் அப்படின்றனால நம்ம அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து இது ஒரு பேசிக் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இதில் நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது கலர் ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ இதை நல்லாவே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ உப்பு சேர்த்துட்டு நல்லா அமிழ்த்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இதில் வந்து பவுல் ஃபுல்லாகவே இருக்கு இல்லையா, அதனால் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ இதை மாற்றிட்டு இதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து இந்த கரண்டி வச்சு நல்லா நைஸாக அமுத்தி விட்டுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து இதுலேயும் சேர்த்துடலாம். இப்போ ஜவரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து முடிஞ்ச வரை கம்மியாக சேருங்க. ஏன்னா இதை நம்ம ஆற வைப்போம், நல்லா வந்து காய வைப்போம் இல்லையா, காய வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சுருங்கிடும். அப்போ வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். எந்த வடம் ரெசிபி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே உப்பு மட்டும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது காஞ்சு சுருங்கி வரும்போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஜவர்சி ரெண்டையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து மேலே வந்து நான் ஒரு துணியை போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 பிளேட்லையுமே நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம சேர்த்துருக்க ஜவரிசி வந்து உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசாக வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றனால இந்த 2 பிளேட்லையுமே கரெக்டாக நான் வச்சுட்டேன். இப்போ இந்த 1 ஸ்பூன் அளவுக்கே வந்து ஜாஸ்தி தான், ஆனால் நான் 2 ஸ்பூன் நான் வச்சதுனால கொஞ்சம் வந்து எனக்கு திக்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால் கம்மியாக லைட்டாக சன்னமாக வேக வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சன்னமாக வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா வடகம் வந்து நல்லா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு ஜவரிசியை நான் இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நைலான் ஜவரிசி இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து அதே மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் அப்படி தான், நீங்கள் சன்னமாக வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து சும்மா வீடியோக்காக கொஞ்சம் தானே செஞ்சேன், அதனால் எல்லாத்தையுமே ஒரே இதில் வேக வச்சிட்றேன். ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பரவலாக வச்சு வேக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை நீங்கள் இட்லி பிளேட்டில் வேக வைக்க வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தட்டில் கூட நல்லா பரவலாக வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போது அவ்வளோதான், எல்லா ஜவரிசியுமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தட்டில் அதாவது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருந்தோம், அதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். சட்டுன்னு வெந்துடும். இங்கே பாருங்கள் ஒரு 7 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துருச்சு. நல்லா அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே வேறு ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். உடனே எடுத்திங்க அப்படின்னா எல்லாமே உடஞ்சிரும். ஆற வச்சதுக்கப்புறமா வெளியில் எடுக்கலாம். இப்போது நல்லா கொஞ்சம் நேரம் ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு உடையாமல் நல்லா க்ளீனாக வந்துடும்.
நம்ம இட்லிக்கெலாம் எப்படி தண்ணி தெளித்து எடுப்போம் அது மாதிரி தண்ணி லைட்டாக பின்னாடி தெளித்து விடுங்க. தெளித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் க்ளீனாக வந்து உங்களுக்கு உடையாமல் அப்படியே அழகாக வந்துடும். ஸோ பாருங்கள் இது மாதிரி. உங்களுக்கு ஒருவேளை இட்லி பிளேட்டில் துணி போட்டு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி கூட செய்யலாம். ஆனால் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வடகம் வந்து காய வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. ஒரு மாதிரி லேசான சிக்கு வாடை வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ பாருங்கள் நம்மளுடைய ஜவ்வரிசி எவ்வளோ சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்குன்னு ரவுண்ட் ஷேப்பில். ஸோ நீங்கள் சன்னமாக போட்டிங்க, சன்னமாக வந்து ஜவ்வரிசி சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய பீசஸ் கிடச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் காயறதுக்குமே ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டனால எனக்கு காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீதி இன்னொன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த நைலான் ஜவ்வரிசி செஞ்சுருந்தோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் கவுத்து விட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்து வேக வச்ச ஜவ்வரிசி எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். இதை நீங்கள் கூழ் மாதிரி காய்ச்சி கூட செய்யலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு எப்படி அப்படின்றத அந்த வடகம் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தூசி படாமல் இருக்க, காக்காலாம் எடுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே நல்ல லேசான துணியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக மடித்து விட்டிங்க அப்படின்னா அடியிலே அந்த வெயிட்டுக்கே நின்றுக்கும், உங்களுக்கு பறந்து போகாது. ஸோ இதை அப்படியே வந்து வெயிலில் ஒரு மினிமம் வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சத்தம் கேட்குதுன்னு. ஸோ வடகம் எல்லாமே வந்து எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு தயாராகியாச்சு. இதில் கலர்லாம் சேர்த்துருந்தோம் அப்படின்னா நல்லா கலராக இருந்திருக்கும். அந்த நைலான் ஜவ்வரிசி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி வந்துருச்சு. மற்றபடி மாவு ஜவ்வரிசி எல்லாமே ரவுண்டாக அதே ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு சின்ன பீஸ் போட்டு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கோ அப்போ தான் வந்து இந்த வடகம் வந்து கொஞ்சம் கூட அந்த நமத்து போகிற மாதிரி இல்லாமல் நல்லாவே கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா தான் இந்த ஜவ்வரிசி வத்தல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒருவேளை நான் சரியாக எண்ணெய் காயாமல் ஒருவேளை சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வடகம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. இது வந்து நம்ம செய்கிறத விட எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இதை கரெக்டாக பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் ரெண்டுமே, அதாவது நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி ரெண்டுமே பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். ரெண்டுக்குமே வந்து பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே தெரியல. ரெண்டுமே பொரிக்கும் போது ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாகவே தான் இருந்துச்சு. பட் என்னென்னா மாவு ஜவ்வரிசி கொஞ்சம் செவந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் செவக்க விட்டுட்டேன், அதனால் செவந்துருச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்து ரெண்டுமே டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு வந்து வடகம் வந்து தயாராகியாச்சு. இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக புளிக்குழம்புக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அமேசானோட கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தோடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதில் எதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் அங்கங்கே கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கைக்கெல்லாம் அங்கின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி போடுவோம்ல, அது மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான். பட் இது காலுக்கு ட்ரெடிஷ்னலாக இதெல்லாமே போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம போடுறதில்ல, ஆனால் இப்போவுமே இது புதுசாக ட்ரெண்டிங்காக வந்துட்டு தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காலை போட்டுக்கும் போது அந்த காலை ஃபுல்லாகவே, லெக் ஃபுல்லாகவே ஒரு அழகான ஒரு டிசைனாக இருக்குது. ஜஸ்ட் இது சும்மா கையில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டு பார்த்தேன். அதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலெல்லாம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா காலில் போட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இந்த திரட்டி ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறோம், இல்லை வளகாப்பு, ஸோ அது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே, கல்யாணத்துக்கு எல்லாமே கூட பார்த்திங்கன்னா காலில் போட்டு நிற்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது மாதிரிலாம் போட்டுக்கும்போது. ஸோ கோல்டெல்லாம் ஒன் டைம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் போட்டுகிட்டே அதே தான் போடுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம டிசைனாக நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக வாங்கி வச்சுட்டு அடிக்கடி வேறு மாடலில் போட்டுக்கலாம்ல, சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து கொலுசு மாடல் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசானில் தான் பார்த்தேன். கொலுசு எல்லாமே வந்து நமக்கு இந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வெள்ளியில் தான் கொலுசெல்லாம் கிடைக்கும், ஸோ கவரிங்கில் கிடைச்சாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஒர்த்தியாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் அமேசானில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ வெள்ளியை விட சூப்பராகவுமே அவ்வளோ ஒர்த்தியாகவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அமேசானில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்ல ப்ரெட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது மாதிரிலாம் நம்ம டிசைனாக வாங்கிட்டோன்னா அடிக்கடி போட்டுக்கலாம். பட் வெளியில் நம்ம வாங்கினோன்னா ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதே வந்து தான் நம்ம திரும்ப ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும். பட் இது மாதிரிலாம் நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு டிசைனாக மாற்றி போட்டுக்கலாம்ல, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குல்ல.
ஸோ பாருங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போவீங்கன்னா ஒரே மாதிரி கொலுசு போட்டு போகாமல் இது மாதிரி போட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சலங்க சத்தம் எல்லாத்துலேயுமே வந்து நல்லாவே சவுண்டு கேட்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வெள்ளிலாம் தோற்று போயிடும் பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு நல்லாவே சலங்க சத்தம் சூப்பராக கேட்குது. ப்ரைஸ்னே பாருங்கள் எல்லாமே ஒரு ஆஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது, நம்ம வாங்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. வெள்ளி தங்கம்லாம் என்ன ரேஞ்சில் விற்றுட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு சூப்பர்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து இமிடேஷன் ஜுவல்லர்ஸில் ஆர்டிஃபிஷியலில் தான் நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால் இது மாதிரிலாம் வாங்கி நம்ம போடும்போது அடிக்கடி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கனாலும் அந்த கொலுசு கலெக்ஷன்ஸ்லேயே வேறு மாதிரி மாடல். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சாம்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இது வருது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கொலுசில் வெள்ளி கொலுசுலலாம் எனாமல் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரியே எனாமல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கையில் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, வெயிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள். பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சலங்க வச்சு நிறைய முத்து வச்சு டிசைன்ஸுமே உள்ளுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொக்கி பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்துடுது. ஸோ எனாமல் இடையில கொடுத்துருக்காங்க, கொக்கி வந்து இந்த மாடலில் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பின்னல் மாடல் கொடுத்து இதுக்கடையில் எனாமல் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இது வச்சு பாருங்கள். வெறும் 262க்குலாம் இந்த அளவுக்கு சூப்பராக ஒரு கொலுசு கிடைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு இல்லையா. ஸோ வெளியெலாம் வாங்கினோன்னா இது மாதிரி வாங்கினோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 7000 ஆகிடும்ல. ஸோ 2000 வேறு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மாடல்ஸ்லாம் பார்க்க போகிறோன்ற கேட்லாக் அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க, அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து இந்த பேக்கிங்கில் செட் ஆஃப் 4 பேக்கிங் வந்திருக்கு. ஸோ 4 கொலுசு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாமே சேர்ந்து அப்படியே இதில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிராண்டு தான். இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம். ஸோ அழகாக பேக்கிங்குமே அவ்வளோ சூப்பராக நீட்டாக பேக் பண்ணி அழகாக வந்திருக்கு. மேலே வந்து பபிள் ரேப் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஒரு பேக் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நல்லா வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட முத்தெல்லாமே கூட ஒரு முத்து கூட எதுலேயுமே உதிரவே இல்லை, அந்தளவுக்கு நீட்டாக வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள் பேக்கிங்குள்ளே ஒரு பேக்கிங் போட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டு எந்த அளவுக்கு சேஃபாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொலுசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இதுக்கு உள்ள ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேக்கிங் பாருங்களேன். இதுக்கு மேலே ஒரு கவர் இருக்குது, இதையும் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் கொலுசை பிரித்தாச்சு. எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது குஷ்பு மாடல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்போல்லாம் அந்த மாதிரியில் வந்து ஃபுல்லாகவே உள்ளே வந்து சலங்கை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அரும்பு அந்த டிசைன்ஸ் எல்லாமே அரும்பு டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அரும்பெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல அந்த ஃபோன் லைட்டுக்குமே அந்த அவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. காலில் போட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே நம்ம வெள்ளியில் வாங்குவோம் இல்லையா, அந்த டிசைன்ஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெயிட்டை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குமோ அலுமினியமாக இருக்குமோ அது மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வெள்ளி கிடையாது, வெள்ளி வேறு சில்வர் வேறு, சரிங்களா. இது வந்து இந்த எவர் சில்வரோட சேர்ந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கருக்கவும் செய்யாது. நம்ம தண்ணியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னாலே ஓகே. நம்ம எங்கேயா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கழட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சவுண்டுமே கேட்டிருப்பீங்கள்ல, எந்த அளவுக்கு நல்லா சலங்க சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. அந்த முத்தோட சவுண்டு நல்லாவே கேட்குது. அப்படியே நம்ம வெளியில் வாங்கி போட்டோம் அப்படின்னா காலில் போட்டுக்கிறப்ப எப்படி சலக்குன்னு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு அப்படியே நல்லாவே கேட்குங்க. நல்லாவே வந்து சவுண்டு நல்லா கேட்குற அளவுக்கு சலங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஜொலின்னு இருக்குது. அப்படியே பாருங்கள் அப்படியே மின்னுது. காலில் போடும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த கொலுசு பார்த்தலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்கெலாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது. இந்த சின்னதாக ரொம்ப சன்னமாக போடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, ரொம்ப கிராண்டாக இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் ஓகேன்னு நினைப்போம்ல. குட்டி நல்ல ரொம்ப குட்டியான மைனூட்டான முத்து வச்சுருக்காங்க. ஸோ அதிலே வந்து குட்டி ரிங் வருது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனு. இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி ரிங்கு, அதுக்கப்புறம் அந்த ரிங்குக்குள்ளேயே குட்டி முத்துக்கள் வச்சு சைடில் வந்து நல்லா பெரிய முத்து வச்சு அது நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ கையில் எடுக்கும் போதுமே நல்லா சவுண்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, மாடல் நல்லாயிருக்கு. ஸோ சிம்பிளாக வேணுங்கிறவங்க தாராளமாக அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான பார்ட்டிக்கு போட்டு போகிற மாதிரியான ஒரு
இதுன்னு வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக சிம்பிளாக போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு நார்மல் கொலுசு தான். ஸோ இந்த கொலுசுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அந்த இடத்துட்ட பாருங்களேன், குட்டி குட்டியாக அந்த அரும்புக்கு இடையில குட்டியாக சின்னதாக வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, எனாமல் கொடுத்து அதுக்கு கீழே ரிங்கு கொடுத்து அதுக்கு கீழே குட்டி குட்டி முத்து வருது. ரொம்பவே அழகாக இருக்குது. அது இல்லாமல் நார்மலாக நமக்கு சைட்லேயுமே 2 முத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக இது மாதிரிலாம் நீங்கள் வாங்கலாம். ரொம்ப வந்து நிறைய ப்ரைஸஸும் கிடையாது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸஸில் இந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்கிது அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது தானே. பாருங்கள், அடுத்த கொலுசு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சலங்கை வச்ச மாதிரியான ஒரு கொலுசு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொலுசில் பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து சின்னதாக வந்து அந்த செயின் மாடலில் கொடுத்து அது இல்லாமல் நிறைய சலங்கை கொடுத்துருக்காங்க, நிறைய முத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல சவுண்டு வந்து செம்ம சவுண்டு. எனக்கு இருக்கிறதுலே எல்லா கொலுசை விட இந்த கொலுசு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா கொலுசுமே பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லா கொலுசை விடமே இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கவே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எனாமலாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க முத்தாக இருக்கட்டும், குட்டி செயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அழகாக இருக்குது. இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் வாங்குறதுக்கு நம்ம தயங்குவோம். ஏன்னா இந்த செயின் வந்து ரொம்ப சீக்கிரம் அந்து விழுந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் இது மாதிரிலாம் நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டெல்லாம் வாங்குறதுக்கு தயக்கமே பட தேவையில்லை. தாராளமாக வாங்கிக்கலாம். என்ன ஒரு 2 டைம் 3 டைம் போட்டாலுமே போதும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆஃபர்டபுளான ப்ரைஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸஸ்லாம் பிடிக்கும். நல்ல வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும்போது யார் தான் வேணான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கொலுசு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்து ஒரு கோல்டன் டைப்பில், அதாவது பார்க்குறதுக்கு ஒரு கோல்டு டைப்பில் இருக்க மாதிரி. ஆக்சுவலாக பொதுவாகவே வந்து கோல்டில் வந்து கொலுசு போடக்கூடாது அப்படின்னு, தங்கம் வந்து நம்ம காலில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது வந்து தங்கம் கிடையாதுல்ல, அதனால் பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரி இருந்தாலும் அழகாக இருக்குது. காலில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக அந்த ரொம்ப சின்னதாக அந்த சங்கு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அரும்பெல்லாம் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது. சைடில் வந்து உங்களுக்கு நார்மலாக அந்த 2 முத்து வரும் இல்லையா, அந்த டைப் அந்த இதுக்கிட்ட கொக்கிக்கிட்ட அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குது. காஸ்ட்டுமே ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வடகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அமேசானில் பார்த்த கொலுசு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு கான்செப்டில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.